மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெண்ணிலா ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் கிளம்பிடுவான்னு பார்த்தா வெண்ணிலா பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் அளவுக்கு போயிட்டாங்க. இந்த ராகினோட அப்பா பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவோட மாமா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விஜய் வந்து வெண்ணிலா வந்து கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு சத்தியம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும் போது நீங்கள் வெண்ணிலாவை எப்படி கூட்டிகிட்டு போகலாம், அப்படியே கூட்டிகிட்டு போனாலும் இன்னும் கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் அந்த பொண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லி இல்லாததெல்லாம் ஏற்றி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மாமாவையே ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி வெண்ணிலாவுக்கு வந்து விஜய் வந்து நம்பிக்கை கொடுத்துருக்காரு, இப்போ வந்து கிளம்ப சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸில் உள்ள எல்லாரும் விஜயை போட்டு கேள்வியாக கேட்குறாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேமராவெலாம் ஆஃப் பண்ணுங்கள், இங்கே நடக்கிறது எதுவும் உண்மை கிடையாது, அப்படிலாம் நான் எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல, நான் எனக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, என் பொண்டாட்டி பேர் காவேரின்னு சொல்லிட்டு கத்தி சொல்கிறாரு. இதை பார்த்தீங்கன்னா டிவியில் நியூஸில் காவேரி வீட்டில் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கும் காவேரிக்கும் உள்ள கேப் இன்னும் அதிகமாகிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா சாரதா இன்னும் கோவமாகி பார்த்தியா அந்த பிள்ளை எவ்வளோதான் விஜய் தான் வேணும்னு சொல்லிட்டு நிற்கிது, ப்ரெஸ்ஸில் நியூஸில் வர அளவுக்கு பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கா. அப்படி இருக்கும் போது இனிமேலும் அவன் கூட வாழ்வேன்னு சொல்லிட்டு நீ நினச்சிட்டு இருக்காத, ஒழுங்காக அவனை மறந்துட்டு வேறு வாழ்க்கையை வாழ்கிற வழியை பாருன்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்கிறாங்க. இதை நினச்சி காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இருக்கிற பிரச்சனை படுத்தாது இந்த வெண்ணிலாவனால் இவ்வளோ பிரச்சனை வருது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், என் பாப்பா வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுன்னு சொல்லிட்டு காவேரி நம்பிக்கையாக இருக்காங்க. ஸோ காவேரி பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் வெளியே தெரிய வந்தால் தான் இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதேமாதிரி காவேரியும் இந்த விஷயத்தை விஜய்கிட்ட எப்போ சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அப்போ தான் வந்து விஜயோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து காவேரி கூட சேருவார். ஸோ இந்த மாதிரி தான் அடுத்த வர எபிசோடில் போகும். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.